ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இட்லி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டி, வெரி வெரி ஈஸி. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 4-5 பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா கறி மசாலாத்தூள் எது வேணாலும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 தக்காளி 4 பச்சை மிளகா போட்டுக்குங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன், உங்களுக்கு வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க குவாலிட்டியும். எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்ட பிற்பாடு வெங்காயம் போட்டு விடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு வெங்காயம் நல்லா செவந்து வந்த பிற்பாடு தக்காளி பழம் வெட்டி வச்சு தக்காளி பழத்தை கூட போட்டுருங்க. கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இதில் கூடவே நீங்கள் வந்து உப்பு வந்து இதிலே எப்பயே போட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கின பிற்பாடு ஒரு கொஞ்சம் மூடி எடுத்து நல்லா மூடி வச்சுருங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசைய வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு வேக மாதிரி மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெந்த உடனே அரைச்சி வச்ச மசாலா வந்து நீங்கள் உள்ளே ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கிங்க, வதக்கி விட்டுக்குங்க. கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றின பிற்பாடு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா வெந்த பிற்பாடு தண்ணி சுண்டி வர்றப்போ குருமா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி குருமா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுட சுட சாம்பாரோட இட்லி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.